இந்த எழிலனோட 25 ஆண்டு விழாவும் தேசிங் ராஜா பட 2 ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் அந்த டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அப்புறம் எழில் சார் கூட தேசிங் ராஜா பண்ணிவிட்டு இப்போ தேசிங் ராஜா 2 பண்ணுறேன். ஆமாம், அந்த படத்தோடு இந்த படத்துக்கு ரொம்ப இன்னும் எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குது. அதுமாரி இந்த படத்தில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு காட்சியாக இருந்தாலும் அது ஒரு ஆர்டிஸ்ட்டாக போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 45-50 பேர் ஆர்டிஸ்டாகவே அதில் நடிச்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இது வந்து பெரிய ஒரு நடிகர் பட்டாலுமே கொண்ட இந்த படம். எப்போவுமே ஒரு அண்ணன் ஷூட்டிங் போனோம்னா ஜாலியாக இருக்கும். இந்த சில ஷூட்டிங் தான் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுமாரி எழில் அண்ணன் இந்த ஷூட்டிங் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும். அந்த மாதிரி எல்லா நடிகர்களையுமே வந்து ஒரு யாரையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார். சின்ன கேரக்டர் பண்ணாலும் சரி, பெரிய கேரக்டர் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் டைலாக் வரணும், எல்லாரும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய டைரக்டர் அவரோட இன்னொன்று எவ்வளோ படம் பண்ணாலும் போர் அடிக்காது. அவர் வந்து ஒரு எப்படி இயக்குனரோட நடிகர்பாங்களோ அதேமாரி அவர் நடிகரோட இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளரோட இயக்குனர். அண்ணன் வந்து இன்னும் பல ஆண்டுகள் 25, 30, 40, 50ன்னு சொல்லி 50வது பொன்விழா காணணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். தேசிங் ராஜா 2க்கும் எழில் அண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் சார் அண்ட் எழில் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான். அண்ட் அதான் எல்லோரும் சொன்ன மாதிரி தான், எழில் சார் வந்து பேர்லேயே எழில் வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட் வந்து பயங்கர ப்ரெஷராக இருந்துச்சு. சரி, இவ்வளோ பேர் டைரக்டரு முன்னாடி நடிக்கிறோம். ஸோ எப்படி என்னன்னு தெரியல. சரி, ஒரு பதட்டத்தோடு தான் இருந்தேன். ஆனால் சார்லாம் அதெல்லாம் கிடையாது. எப்போவுமே அதான் எழில் சார் எழிலாக தான் இருப்பார். என்னை போய் நடிக்க சொல்லிட்டு கண்டென்ட் சொல்லிடுவார். அவர் விட்டுருவார், ஃப்ரீடமாக விட்டுருவார். ஸோ அந்த ஃப்ரீடம் தான் எனக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நடிக்க சொல்லிடுவார். சின்ன மைனர் கரெக்ஷனாக அப்போ மட்டும் சொல்லுவார், அவ்வளோதான், டேட்ஸ் இட். மற்றபடி வந்து சார் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும், ரொம்ப ஜாலியாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு. ஸோ அதான், தேங்க்யூ. தேசிங் ராஜா 2 திரைப்படத்தின் குழுவினர் அனைவரும் மேடைக்கு அழைக்கிறோம். டெக்னீஷியன்ஸ் அனைவரும் மேடைக்கு வரணும். இங்கே இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ், ஜனா ப்ளீஸ், நீங்களும் ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் தி ஸ்டேஜ். தயாரிப்பாளர் திரு பி. ரவிச்சந்திரன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். Pujita, you have done a lot of Telugu films already. I think Tamil, this is your first film, Illingla. Welcome to Kollywood industry. Thank you so much. And all the best to you. Ninga solunga. Working with Elir sir and Vimal avargal and the film. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பூஜிதா புன்னாடா. Firstly, very big congratulations to our beloved Eril sir for his remarkable 25 years in the industry. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம் அண்ட் எவ்ரிபடி இஸ் ஸோ வெல்கமிங், ஸோ ஹார்ட்ஃபுல். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு என் மேனேஜர் சொன்னும்போது ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அப்போது தேசிங் ராஜா 2 தெரியாது, ஒரு காமெடி படம் சொன்னார். காமெடி படம்னாலே யூனிவர்சல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜானர் காமெடி. ஸோ நான் சொன்னேன், ஓகே ஸ்டோரி கேட்கலாமான்னு. அதுக்கப்புறம் ஐ மெட் எரில் சார் அண்ட் எனக்கு ப்ரீஃபாக ஸ்டோரி சொன்னார். அண்ட் தென் ஹீ டோல்ட் மீ இட் இஸ் தேசிங் ராஜா 2. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட், ஸோ ஹாப்பி. ஏன்னா தேசிங் ராஜா இவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னேன் அண்ட் சில பேர் லைக் தமிழ் பீப்புளுக்கு சொன்னேன். அண்ட் பூஜா செரிமனியோட வீடியோ நான் ஷேர் பண்ணேன். And so many people, my inbox, my Instagram was filled with messages and DMs. Evlo positive talk, evlo positive messages. And actually appoda therinjadu how much people love Eril sir and his movies. And I am very, very lucky, very privileged to be working with such a wonderful, experienced and very senior team of technicians, artists, everybody. Thank you so much for the opportunity and congratulations
to the whole team of Desingaraja 2. I think we are going to bring an amazing film in front of all of you. And thank you so much. Thank you, Pujita. And Harshita. Over to Harshita. எஸ் இங்குள்ள எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட்லி எல்எல் சார் congratulations on reaching the 25-year mark in the industry. Also இது என்னோட முதல் ஃபில்ம் அண்ட் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எதுக்குன்னா I'm part of எல்எல் சார் ஃபிலிம் in a very significant role, and I have heard a lot of sir's work and also his very attitude towards actors and everything. So our எப்பவும் he's never like this பெரிய director. He's been very very sweet, and also producer sir Ravi sir பத்தி கண்டிப்பா பேசணும். எதுக்குன்னா he's like a father figure to me, and he's been very very supportive, and also I must definitely thank these two people for this wonderful launch. Idha vida better launch I cannot expect or ask. So be it Jana, Bala sir, Vimal sir, ellarum they've been very very supportive and nice to me. So ellarkum nandri. Thank you. Thank you, Harshita. And over to Juhi. Hi all. Ellarkum vanakkam. This is my first Tamil movie. Thank you so much, sir, for giving me this opportunity. I'm so happy and excited to work with. Thank you. தேங்க் யூ அண்ட் அடுத்ததாக பேச போகிறவங்க பார்த்தீங்கன்னா காமெடி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே நிறைய மேல் டாமினேஷன் இருக்கும்போது எப்பவுமே ஆச்சி மனோரமா கோவை சர்லாமாக்கு அடுத்தது பலவிதமான ரோல்ஸ்லையும் கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேர்சடைல் ஆர்டிஸ்ட் சொல்லலாம். சொல்லும் போதே சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு. நிஜமா யூ டிசர்வ் ஆல் தோஸ். மதுமிதா அண்ட் மதுமிதா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எழில் சாரோட 25வது ஆண்டு கலை பயணத்தில் எங்களை மாதிரி ஒவ்வொரு நடிகர்களையும், அதாவது கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன்களாக இருக்கட்டும், கேமராவுக்கு முன்னாடி இருக்கிற நடிகர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து அவருடைய நிறைய படங்களில் அவங்க பயணிப்பாங்க. அதுக்கு காரணம் அவருடைய அந்த அன்பு, எல்லாரையும் குடும்பமாக பாவிக்கிற ஒரு நல்ல சுபாவம். எழில் சாரை பற்றி சொல்லணுன்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும். கடவுள் இந்த உலகத்தை படைச்ச அன்னைக்கு யாருக்குமே கலர் கொடுக்கலையாம். எல்லாரையும் வெள்ளை நிறமாக படைச்சாராம். மறுநாள் அவர் என்ன பண்ணாராம், சரி எல்லாருக்கும் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல கடல்வாழ் உயிரினங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மீன்கள்லாம் வந்துச்சான், அதுங்களுக்கான கலர் எல்லாம் கொடுத்தாராம். ரெண்டாவது விலங்குகள்லாம் வந்துச்சான், அவங்கவுங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்களாம். மூணாவதா பறவைகள் வந்துச்சான், பறவைகளுக்கும் என்னென்ன கலர் வேணுமோ எல்லா வண்ணமும் கொடுத்துட்டு இருந்தாராம். ஒரே ஒரு பறவை மட்டும் ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான். நிறைய கிளைமேட் சேஞ்சஸ், சாப்பிடல, உறவுகளை பிரிஞ்சு இருந்துச்சு. ஆனாலும் எனக்கான வண்ணத்தை நான் வாங்கியே தருவேன் அப்படின்னு வந்துக்கிட்டே இருந்துச்சான். வந்து இருக்கும்போது கடவுள்கிட்ட இருந்த பெயிண்ட் டப்பால எல்லா பெயிண்ட்டும் காலி ஆயிடுச்சான். ஒரே ஒரு சொட்டு மட்டும் பெயிண்ட் இருந்தது. பரவாயில்ல கடவுளே, எனக்கான வண்ணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பெயிண்ட் டப்பால இருந்து ஒரு சொட்டா அப்படியே கடவுள் தெளிச்சு விடும் போது எல்லா வண்ணமும் சேர்ந்து ஒரு பஞ்சவர்ண கிளிகளுக்கே ராஜாவா நினைச்சான். அந்த மாதிரி தான் எங்கள் எழில் சாரும் 25 ஆண்டு சினிமா வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், தோல்விகள், வெற்றிகள், எத்தனையோ ஜானர் ஆஃப் ஸ்டோரிஸ் மாறி இருந்தாலும், ஆடியன்ஸோட மனநிலை மாறி இருந்தாலும் எல்லாரும் ரசிக்கிற வகையில் இப்போ வரைக்கும் சினிமா துறையில் நிலைச்சி இருக்காருன்னா அதுக்கு அவருடைய திறமையும் விடாமுயற்சியும் பொறுமை குணம் தான் காரணம். அவங்களோட எங்களை மாதிரியான ஆட்களும் பயணப்படுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றி சார், உங்கள் கலை பயணம் தொடரணும். மேன்மேலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்ததாக தேசிங்கராஜா 2 திரைப்படத்தின் குழுவினர் இயக்குனர் எழில் அவர்களை கௌரவிக்கக்கூடிய தருணம் இது. இயக்குனர் எழில் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Hey, come there. Sai Priya. Come here. All over come here, please.